மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீனம் அப்படின்னாவே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்குவாங்கன்னு ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் சாம்பல் ஆகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. சுயநலம்னா என்னன்னே தெரியாது, பொது நலத்தோடு வாழ்கிறதுனாலேயே இது வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே நிறைய சங்கடங்களையும் அவமானங்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க. தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணக்கூடிய கவரக்கூடிய குணம் இவங்க கிட்ட தான் அதிகம். அறிவாற்றல் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். எப்பவுமே வேலை உழைப்புனே தான் இருப்பாங்க. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக மட்டும்தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் நல்ல பர்சனாலிட்டியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க. நல்லா அழகாக போவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம மீன ராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த வருஷமே ஒரு விசேஷமான வருஷங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் நடக்குது. எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம் தான் பயிற்சி ஆகும். இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு, ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு, குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த 3 கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு எதிர்பார்க்காத பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. இது பொது பலன் தான். ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு. அப்போ நிறைய நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த வருஷத்தில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா, இந்த வருஷத்தோட லக்னம் பாருங்கள், பொதுவாக பிறக்கிறதே கும்ப லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. எல்லாமே ராகு பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. பிரம்மாண்டங்கள் அதிகமாக நடக்க போகுது. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. என்ன எதுலேயும் நீங்கள் தலைமை பண்போடு இருக்கணும்னு யோசிப்பீங்க. ஆனால் யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டீங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. எதுலேயும் நேர்வழியில் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. பழகுனா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தான். இதுலேயும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு இந்த வருஷத்தில் மீன ராசிக்கு 3 கிரக பயிற்சி வருது. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குரு பயிற்சி வரப்போகுது. ராகு கேது பயிற்சி வருதுங்க. இந்த 3 கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த பலனே எடுக்க போகிறோம். 3ஓட தொடர்பில் தான் எடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க. இப்போ சனி பகவான்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில் போவார். குரு பகவான்னா 1 வருஷம் சஞ்சாரம் செய்வார். ராகு கேதுனா 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க. இதை வச்சு தான் நம்ம பலனே எடுக்க போகிறோம். மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். 4ல் குரு பகவான், 6ல் கேது பகவான், 12ல் ராகு பகவான். ராகு கேது உங்கள் ராசியை விட்டு சுத்தமாகவே விலகிருச்சுங்க. ரொம்ப நல்லது. எந்த ஒரு இடத்துலையுமே கெட்டது நடக்கவே நடக்காது. தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க. நீங்கள் இப்போ ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்க. குழப்பத்தை விட்டுருங்க. அதாவது கர்ம வினை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். கடவுள் எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனால் அதே மாதிரி சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. 4ல் குரு உங்களுக்கு பலமாக இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. 4ல் குரு பலமாக இருக்காரு. விரய சனி உங்களை இத்தனை நாளும் படுத்தி எடுத்திருக்கும். நீங்கள் படாத கஷ்டமே இல்லை. அத்தனை கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க. விரய சனினால் எது எடுத்தாலும் பிரச்சனை தான். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டாலே அது பிரச்சனையாக தான் வந்திருக்கும். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு யாருக்குமே விரய சனி அவ்வளோக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ வரப்போகிற இந்த ஜென்ம சனியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது.
இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுன்னா கூட அதை இந்த நாட்களில் தொடங்குங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏதாவது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுனாலோ அரசாங்க வேலையோ இல்லை அரசாங்க பதவியிலையோ போனீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3-4 மாதமாகவே உங்களுக்கு ஒரு தடையாகவே இருந்திருக்கும், பார்த்தாவே தெரியும். நிறைய மேடு பள்ளங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. கஷ்டம் இல்லாத கர்மவினை இல்லாத மனிதர்களே கிடையாது. கண்டிப்பாக இறைவன் ஒருத்தன் இருக்காரு நம்புங்க. இருந்தாலும் இந்த 3 மாதம் அதிக கஷ்டம், மனக்குழப்பத்திலேயே தான் இருந்திருப்பீங்க. தன்னம்பிக்கையை இழந்து உக்காந்துருக்கீங்க. என்னடா லைஃப் இது, கஷ்டப்பட்டுட்டே இருக்கமே, என்னோட கஷ்டம் தீரவே தீராதான்னு வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாது. மீன ராசிக்கு தைரியம் வரணும். அதான் சொல்கிறேன், இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும். சூரியன் உங்கள் ராசியில் உச்சத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனியை கண்டு நீங்கள் பயப்படவே வேணாம். சனி பகவானுக்கு ஒரு சில வழிபாடுகள் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிரும். உங்களுக்கு சனி நல்லவரா கெட்டவரானே உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். நிறைய பேர்த்துக்கு உடல் பிரச்சனை, வீடு பிரச்சனை, பூமி பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லைனா வண்டி வாகனத்தில் செலவு வந்திருக்கும். வேலை, இடம், பூமி இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற அளவுக்கு மீனராசி போயிட்டு வந்திருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் செலவு தான். படிப்பு செலவு, வேலை செலவு, குடும்பத்தில் செலவு, அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை, அப்பாவுக்கு உடம்புல பிரச்சனை, நீர் இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த 2-3 மாதத்தில் எது எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு அதிலிருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. எல்லா இடத்துலையும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. படிப்பு மந்தமாக இத்தனை நாள் இருந்துச்சுன்னா இனி நீங்கள் படித்து நல்ல ஒரு வேலைக்கு பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய நாட்கள் நெருங்கிட்டே வருது. இத்தனை நாளாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி 4 பேர் மத்தியில் நீங்கள் கௌரவமாக வாழக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. நல்ல பேர் கிடைக்க போகுது, கண்டிப்பாக நடக்குங்க. பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசியாக இப்போ மீன ராசி இருக்குது. திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அமோகமாக இருக்கும். 2ஆம் திருமணம், காதல் திருமணம் இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நேரங்களும் உங்களுக்கு இப்போ வந்துருச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு, வெளியூர் எல்லாமே போய் வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இல்லை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இத்தனை நாள் இந்த வாய்ப்புக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷனோட வேலை வரப்போகுது. பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வீட்டில் நிலத்தில் காசை போட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக இந்நேரம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உங்கள் குடும்பமே சப்போர்ட்டாக இருக்க போகுது. சகோதர உறவு பலப்படும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படவே வேண்டாம். எப்போவுமே ஃபேமிலின்னு ஃபேமிலியை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி மீன ராசி தாங்க. எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. ஒழுக்கமான குணம், புத்திசாலி குணம் உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசியில் ரொம்பவே சூப்பராக இருக்காருங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பலனுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நட்சத்திர பலன் பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரம், பொறுமை, அமைதியான குணம், அனுசரித்து போகக்கூடிய குணம், தங்கமான குணம் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குங்க. கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. பொன்னான வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு சுப செலவு கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், 7.5 சனியால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இத்தனை நாள் இருந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, என்னடா லைஃப்